கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீட்டில் கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? அனுகூலமான துணை என்பதன் அர்த்தம் என்ன? இதுக்கான பதில் எப்போதும் அருகில் இருந்து உதவுதல். யூடியூப் கமெண்ட்ஸில் இதுக்கான பதிலாக ஒருத்தன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாது என்பதன் அர்த்தம் என்ன? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சரியான பதிலாக நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. Do not turn to the right or the left. Keep your foot from evil. Proverbs 4:27. இது நம்ம சின்ன கதையாக பார்த்துடலாமா? பீட்டருன்ற பையன் ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறமா நடக்க ரொம்பவே சிரமப்பட்டானா. மற்ற குழந்தைங்களோடு விளையாடும் போது அவன் மெதுவாக ஒரு வாக்குறுதி உதவியுடன் நடப்பானா. சில நாட்களில் அவன் மனம் ரொம்பவே கஷ்டப்பட்டுதான். அவன் மற்றவங்கள போல இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சானா. ஒரு நாள் மாலை நேரம் அவன் தனியாக உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற சிறுவர்கள் சண்டை போட்டு மற்றவங்களை கிண்டல் செய்து கொண்டிருந்தாங்களாம். அவங்க பீட்டரையும் பார்த்து நீயே வா இவங்களை கிண்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களாம். பீட்டர் ஒரு நிமிஷம் யோசிச்சானா. அவனுக்கும் அவங்க கூட சேரணும்னு தோணுச்சான். ஏன்னா அவன் தனியாக இருக்க விரும்பலையா. அந்த நேரத்தில் அவனோட ஆசிரியர் சொல்ல வசனம் அவனுக்கு நினைவுக்கு வந்ததா. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாகன்ற வசனம் அவனுக்கு நினைவுக்கு வந்ததா. அவன் தன்னம்பிக்கையுடன் தலையசைத்து இல்லை நான் யாரையும் காயப்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு சொன்னானா. அதுக்கப்புறம் மெதுவாக நடந்து ஓரத்தில் அமைதியாக உட்காந்து வரைந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறுமியுடன் சென்றானா. அவன் கூட உட்காரலாமான்னு சொல்லிட்டு அவன் சிரித்து கொண்டு கேட்டானா. நாளுக்கு நாள் பீட்டர் நடக்க பழகினானா. அவன் உடல் மட்டும் இல்லை, மனமும் வலுவாச்சான். அவனும் தானா உண்மையான பலம் வேகமாக நடப்பதில் இல்லை, சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் பீட்டர் நன்றாக நடக்க கற்றுக்கொண்டானா. ஆனால் அவனை உண்மையிலே வலுவாக்குனது என்னன்னா, எவ்வளோ சோதனை வந்தாலும் அவன் தவறான பாதைக்கு திரும்பலன்றது தான். உண்மையான குணமடைதல் உடலில் மட்டும் இல்லை, மனதிலையும் நடக்குது. சரியான பாதையில் நிலைத்திருக்கும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கை வலுவாகுது. ஆமீன்.